ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். உன்னுடைய குலதெய்வம் கோயிலுக்கு நீ எப்போது போனாலும் சரி, உன்னுடைய குலதெய்வம் கோயிலுக்கு நீ போகும்பொழுது உன்னுடைய குலதெய்வத்துக்கு இந்த ஒரு பொருளை தானமா கொடுத்துட்டு வா. அப்படி உன்னுடைய குலதெய்வத்தை நினைச்சு உங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இந்த பொருளை நீ தானமா கொடுத்து வரும்பொழுது உன் கூடவே உன்னுடைய குலதெய்வமும் வந்துடும். உன் வீட்டுக்கே வந்துருவான். உன் வீட்டுல உனக்கு தேவையான அனைத்து விஷயத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க. இதனால கண்டிப்பா நீ உன் குலதெய்வம் கோயிலுக்கு போனா ஏதாச்சும் ஒரு விஷயத்த, அதாவது இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தையாச்சும் கொண்டு போய் கொடுத்துட்டு வா. அப்படி நீ பண்ணிட்டேன்னா நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை மாறும். முக்கியமா எந்த ஒரு கொம்புனாலும் அசைக்க முடியாத அளவுக்கு நீ ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் உன்னுடைய வாழ்க்கையில பணபலம் படுத்த ஒரு நபராகவும் வாழ்வ. பரம ஏழையா இருக்கக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கையில கூட இது பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இன்று நான் பார்க்க போகிறோம். இந்த ஒரே ஒரு விஷயத்தை நீ பண்ணி வா. இது உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். முக்கியமா உன்னுடைய குலதெய்வம் கோயிலுக்கு நீ எதை போய் செஞ்சுட்டு வந்தாலும் அதனுடைய வாழ்க்கையில பல மாற்றங்களையும் பல நன்மைகளையும் ஏற்படுத்தும். ஏன்னா குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் கிடைச்சிச்சுனாலே அனைத்து தெய்வங்களுடைய ஆசையும் நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு நினைச்சபடியான ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையிலும் அமையும். அதனால எந்த அளவுக்கு நீ நம்பிக்கையோட செஞ்சுட்டு வரையோ அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை இதுல இருந்து மாறப்போகுது அப்படின்னு பெரியவா சொன்ன விஷயத்த இன்னைக்கு பார்க்கலாம். அதாவது பெரியவா எப்பவுமே உன்னுடைய குலதெய்வங்களுக்கு போகும், உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும், உன்னுடைய குலதெய்வங்களுக்கு போகும், பிரச்சனை எல்லாம் நீங்கும் அப்படின்னு பெரியவா சொல்லிக்கிட்டே இருப்பா. நீங்களும் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இந்த ஒரு பொருளை மட்டும் கொடுத்துட்டு வாங்க. அது என்ன எப்படி என்பதை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையப்பின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனே வந்து கொண்டே இருக்கும். பெரியவாட்ட சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு விஷயத்தை கொண்டு போய் கொடுக்க போறீங்க அப்படின்னா, எப்போதுமே குலதெய்வ கோயிலுக்கு போகும்பொழுது வீட்டுல இருந்து ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு போங்க. அதாவது பாத்தீங்கன்னா வெண்பொங்கல், அப்படி இல்லைன்னா பாத்தீங்கன்னா பொங்கல், அப்படின்னா ஏதாவது புளியாத சாதம், ஏதாச்சும் ஒரு சாதம் உங்களுக்காக இல்லைங்க, கடவுள் முன்பு, அதாவது உங்களுடைய குலதெய்வத்தின் முன்பு வச்சு அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு உணவா நீங்க கொடுக்க போறீங்க. அந்த ஒரு விஷயத்த நீங்க வீட்டுல இருந்து செஞ்சு கொண்டு போங்க. இதனால எக்கச்சக்கமான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். நிறைய நபர்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப லாங் எங்களுக்கு, நாங்க அங்க போறதுக்குள்ள சாப்பாடு கெட்டுடும், ஒரு மாதிரி ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் அதற்கு நான் தேவையான பொருட்களை அங்க கொண்டு சென்று அங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு சமைச்சு கொடுக்கலாமுங்க. தப்பே இல்லை. அப்படி நீங்க உணவை குலதெய்வம் கோயிலுக்கு போய் தானமா கொடுக்கும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எண்ணற்ற விஷயம் நடக்கும். செல்வம் கலாச்சாரம் உண்டாகும். செல்வம் நிறைஞ்சு நீங்க காணப்படுவீங்க. இதுல அந்த அளவுக்கு சக்தி இருக்குதுங்க. அதனால தைரியமுடனும் நம்பிக்கையுடனும் போயிட்டு நீங்க இதை செஞ்சு பாருங்க. நினைச்சபடியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும். இதை எடுத்து நீங்க அந்த உணவு செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கோவிலுக்கு தேவைப்படக்கூடிய ஏதாவது ஒரு பொருள், கோவில் ஏதாச்சும் ரிப்பேரா கிடக்கும், கதவுகளை உடஞ்சு கிடக்கும், என்ன ஒரு விஷயம் தேவைப்படுதோ அந்த ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு கொடுக்கலாம். கோவிலோட ஏதாச்சும் தேவையான பொருட்களுக்கு அங்க இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு சில விஷயங்களுக்காக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்துல அதாவது பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றுறதுக்கு தேவையான எண்ணெயை பார்த்தீங்கன்னா நீங்க வாங்கி கொடுத்து வரலாம். இப்படி இந்த 3 விஷயத்துல ஏதாவது ஒன்றையாவது நீங்க செஞ்சுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பெரியவா சொன்னதுல அந்த உணவு தான் எப்பவுமே ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாரு. அது போல நீங்க தானத்தை கொடுங்க. உணவு தானத்தை குலதெய்வத்தை வச்சு கொடுக்கும்பொழுது இன்னும் பல மாற்றங்கள் ஏற்படுங்க. நம்பிக்கையோட போய் உணவு தானத்தை செஞ்சுவாங்க. நல்லதே நடக்கட்டும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.